சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்திலே ஆளுகின்ற அரசுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியாகிய குளத்தூர் தொகுதியிலே நடைபெறுகின்ற இந்த புகழரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற குளத்தூர் பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய தம்பி ICF முரளிதரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று நான் குறிப்பிட்டதைப் போல் இந்த மாவட்டத்தின் எல்லா திசைகளிலும் எல்லா நாள்களிலும் தொடர்ந்து பிரச்சார கூட்டங்களை தொய்வின்றி நடத்தி வருகின்ற சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று திசை திருப்புகிறவர்களுக்கு இந்த இயக்கத்தினுடைய உண்மையான இயல்புகளை தன்னுடைய செயல்களால் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு தம்பி சேகர் பாபு அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற நாகராஜன் அவர்களே, சந்துரு அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, தேவ ஜவஹர் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, வானவில் விஜயன் அவர்களே, தனசேகர் அவர்களே, பிரசாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணியினுடைய தலைவர், வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, குளத்தூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் விடுதலை அவர்களே, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கத்தினுடைய தலைவர், சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் அன்பிற்கினிய ரங்கநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் தம்பி லோகேஷ் அவர்களே, கழகத்தினுடைய மாநிலங்களவையினுடைய உறுப்பினர், சட்ட திருத்த குழுவினுடைய செயலாளர், வழக்கறிஞர், வீசுகின்ற திசையில் இலக்கு தவறாமல் பாய்கின்ற என்னுடைய தம்பி ஈட்டி கிரிராஜன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார குழு செயலாளர் என் அருமை தங்கை அருள்மொழி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழுவினுடைய செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையின் முன்னாள் உறுப்பினர், அழகு தமிழில் அருமையான கருத்துக்களை மக்களுக்கு எளிமையான முறையிலே கொண்டு சேர்க்கின்ற என் அருமை நண்பர் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அன்பரசு அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு பெரும் அரணாக விளங்குகின்ற தாய்மார்களே, எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் திராவிட இனத்தையும் பாதுகாத்து வளர்க்க இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு முன்னால் இந்த பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் உரையாற்றி, இரண்டு முன்னணி சொற்பொழிவாளர்கள் அவரவர்களுடைய நேரத்தில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு பின்னால் நேரம் கருதி மாவட்ட செயலாளராகிய அமைச்சர் தம்பி சேகர் பாபு உரையாற்றாமல் எனக்கு நேரத்தை தந்திருக்கிறார். வடபுலத்தின் வெப்பத்தை போல கோடை காலத்தின் வெப்பம் எதிரே இருக்கிறவர்களை தகித்து கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. ஆனால் இந்த ஆட்சியினுடைய தென்றல் காற்றை போல இங்கு இருக்கிற மக்கள் எங்கள் ஆதரவு என்றைக்கும் இந்த இயக்கம்தான் என்பதை உணர்த்துகின்ற அளவிற்கு அந்த அல்லலையும் மீறி உட்கார்ந்திருப்பதற்காக நான் அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.